Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Okay, next we have to see example number 2. If y is equal to 3x squared minus 1 divided by x minus 1 the whole squared into 2x plus 1, then the value of yn is, that is the nth derivative. nth derivative கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், போன டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1 ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஜஸ்ட் a power x. ஸோ அது நம்மளுடைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்லாமே லாகில் இருந்துச்சு. ஸோ அதை எப்படியாவது லாகில் மாற்றணும், y1 y2 ஃபைன் பண்ணோம், தென் nth derivative ஃபைன் பண்ணோம், தென் we get the solution. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஒய்யோட வேல்யூ 3x squared minus 1 divided by டினாமினேட்டரில் x minus 1 the whole squared into 2x plus 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இது கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா அதை விட பயமாக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்பர் ஏ minus 14/15 into minus 1 the whole power n into n factorial divided by x minus 1 the whole power n plus 1 plus 2/3 into minus 1 the whole power n into n plus 1 factorial divided by x minus 1 the whole power n plus 2 minus 1/9 into minus 1 the whole power n into 2 power n into n factorial divided by 2x plus 1 the whole power n plus 1. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே தான் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா minus 14/15 பதிலாக minus 14/9 into the same value plus 2/3 into the same value minus 1/9 into same value. ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா 14/9 into same value plus 2/3 into same value minus 1/9 into same value. And the last option is 2 power 8 divided by 9 into same value plus 2 power 4 divided by 3 into same value minus 2 squared by 9 into same value. அப்போது இது வந்து என்ன தெரியுதுன்னா இந்த வேல்யூஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு டைம் பாருங்களேன். -1 the whole power n into n factorial. Here -1 the whole power n into n plus 1 factorial. Here -1 the whole power n into 2 power n into n factorial. Divided by denominators பாருங்க x -1 the whole power n plus 1, x -1 the whole power n plus 2, 2x plus 1. ஏன்னா கொடுத்தது 2x plus 1 தான் கொடுத்துருக்காங்க. the whole power n plus 1. அப்போ கிட்டத்தட்ட இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஒரே மாதிரி ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுறோம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இது என்னங்க வேல்யூ, இது எப்படி நம்ம போடலாம் சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா 3x squared minus 1 divided by x minus 1 the whole squared into 2x plus 1. அப்போ இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எனி ஐடியா? ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் போடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது உங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். சரி, ஓகே. பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி போடலாம்? ஃபஸ்ட்டு given சொல்யூஷன் y is equal to 3x squared minus 1 by x minus 1 the whole squared into 2x plus 1 இது கொடுத்துருக்குறாங்க. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ பை ஸ்ப்ளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் we get என்னங்க கிடைக்கும்? ஸோ இதனோட வேல்யூ 3x squared minus 1 by x minus 1 the whole squared into 2x plus 1 கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன், which is equal to இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா a divided by எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் x minus 1 the whole squared x minus 1ன்னு ஒன்று எடுத்துக்குவோம், இன்னொன்று x minus 1 the whole squaredன்னு எடுத்துக்குவோம். அப்போது ஒன்று a divided by x minus 1 plus b divided by x minus 1 the whole square. ஸோ இப்போ x minus 1 the whole square ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் 2x plus 1 இருக்குதுங்களா, அதுக்காக c divided by 2x plus 1. டேக் இட் ஆஸ் equation number 1. புரியுதுங்களா? நல்லா பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னு. ஏதாவது மறந்துருந்தீங்கன்னா இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்ப்ளிட் அப் பண்ணுறோம். இங்கே x minus 1 the whole squared into 2x plus 1 டினாமினேட்டர் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா x minus 1 the whole squaredனா எப்படி பிரிப்போம் நம்ம பார்ஷியல்னா, ஒன்று x minus 1 இன்னொன்று x minus 1 the whole square. சப்போஸ் x minus 1 the whole cubeன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஒன்று x minus 1 இன்னொன்று x minus 1 the whole square இன்னொன்று x minus 1 the whole cube அப்படி தானே பிரிப்போம். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுட்டோம். இன்னொன்று வந்து 2x plus 1 இருக்கிறனால அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் c divided by 2x plus 1ன்னு எடுத்துட்டோம். டேக் இட் ஆஸ் equation number 1. இப்போது நம்மளோட எய்ம் எல்லாம் என்ன அப்படின்னா இந்த ABC இந்த மூணுமே கான்ஸ்டன்ட் இல்லைங்களா, ABC மூணுமே கான்ஸ்டன்ட். அப்போ அந்த ஏபிசியினோட வேல்யூ முதல்ல ஃபைன் பண்ணலாம், அதுக்கப்புறமா என்ன ஃபார்முலாங்கிறத பார்த்துக்கலாம். சரி, ஏபிசியினோட வேல்யூஸ் உங்களுக்கு ஃபைன் பண்ண தெரியும் இல்லைங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம், மேலே இருக்கிற டினாமினேட்டர் 3x squared minus 1 is equal to a into இங்கே என்னங்க இருக்குது x minus 1 தான் இருக்குது. இது 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 இந்த மூணையும் கம்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும்,
பட் மறந்தவங்களுக்காக ரீகால் பண்ணுறக்காக ஒரு டைம் சொல்கிறேன். அப்போ இது எப்படி எழுதலாம்னா a இன்ட்டு ஆல்ரெடி ஒரு x மைனஸ் ஒன் இருக்குது, இங்கே x மைனஸ் ஒன் தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன பத்தாமல் இருக்குது, x மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருக்கும் x மைனஸ் ஒனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இன்னொரு x மைனஸ் ஒன்னால மல்டிப்ளை பண்ணணும் இல்லைங்களா. அப்போ a இன்ட்டு x மைனஸ் ஒன் இன்ட்டு 2x ப்ளஸ் ஒன் இங்கே இருக்குது ஆனால் இங்கே இல்லை, அப்போ 2x ப்ளஸ் ஒன் ப்ளஸ் b இன்ட்டு எனக்கு x மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்டே இருக்குது, அப்போ எனக்கு x மைனஸ் ஒன் தேவையில்லை, அப்போ 2x ப்ளஸ் ஒன் தான் இல்லை, அப்போ b இன்ட்டு 2x ப்ளஸ் ஒன் ப்ளஸ் c இன்ட்டு 2x ப்ளஸ் ஒன் இருக்குது ஆனால் x மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு இல்லை, அப்போ x மைனஸ் ஒன் இல்லை, x மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டு இல்லை. இப்போ கிரேட்டஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்குவோம், அப்போ x மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்டை மட்டும் எடுத்துக்கலாம். x மைனஸ் ஒன் இன்ட்டு x மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அதுக்குள்ளே தான் x மைனஸ் ஒன் இருக்கிறனால x மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது, numerator 3x squared minus 1 is equal to a into x minus 1 into 2x plus 1 plus b into 2x plus 1 plus c into x minus 1 the whole square. ஓகே, இப்போ எனக்கு ஏபிசியினுடைய வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணணுங்களா. இதில் என்ன எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா ஒவ்வொரு டேர்மும் 0 ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுக்குறேன், புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வி கெட். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது என்ன ஆகுங்க, இங்கே 1 மைனஸ் 1 0 ஆயிருங்களா, 0 இன்ட்டு எனிதிங் 0ங்களா, அப்போ a இன்ட்டு 0ன்னு நான் போட்டுக்கலாமா. இங்கே முன்னாடி 3 into 1 square minus 1. So we get the values 3 minus 1 which is equal to 2. அப்போ 2 is equal to a into 0ன்னு கிடைச்சிருச்சு. Plus b into xக்கு பதிலா 1 apply பண்ணிங்கன்னா 2 plus 1 3 plus c into 1 minus 1 0 therefore 0. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குது, 2 equal to a into 0 plus b into 3 plus c into 0. அப்போ 0 plus 3b plus 0 equal to 2. Therefore 3b equal to 2. Therefore b is equal to 2/3. அப்போ எனக்கு b-னோட வேல்யூ கிடச்சிருச்சு 2/3. அப்போ b-யோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருச்சுங்க, 2/3. இந்த சென்டர் போர்ஷன் வந்து 2/3 இன்ட்டு சம்திங்னு கிடச்சிருச்சு. அப்போது இப்போவே நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணோம்னா 1 or 2 ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது b-னுடைய வேல்யூ தான் 2/3 எனக்கு கிடச்சிருக்குது, b-யோட வேல்யூ தான் 2/3. அப்போ இங்கே எனக்கு இங்கே 2/3 வரணும், இங்கே 2/3 வருதுங்களா, அப்போ இந்த ஆப்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இங்கேயும் 2/3 வருது, ஸோ சான்சஸ் இருக்குது. இங்கேயும் 2/3 வருது, ஸோ சான்சஸ் இருக்குது. பட் இங்கே 2/4/3 இஸ் நாட் ஈக்குவல் டு 2/3. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆப்ஷன் டி கிடையாது. ஸோ முதல் 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 4 ஆப்ஷன்லேருந்து ஒன்று எலிமினேட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது, இந்த 3லேருந்து ஏதாவது ஒன்று ஆன்சராக வரலாம். சரி, இப்போ அடுத்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிப்பாங்களேன். அடுத்த கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு திருப்பி நான் ஏதாவது ஒன்று 0 பண்ணணும். பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு -1/2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக -1/2 போடும்போது என்ன ஆகுங்க, இங்கே ஒரு -1/2 போடும்போது -1 + 1 which is equal to 0ன்னு ஆயிடும். அதுக்காக நான் எக்ஸோட வேல்யூ வந்து -1/2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கேயும் எக்ஸ் ஈக்குவல் டு -1/2 எடுத்திங்கன்னா என்ன ஆகும், 3 into -1/2 the whole square -1 equal to a into இங்கே அப்ளை பண்ணும்போது 0 plus b into திருப்பி அப்ளை பண்ணும்போது 0 plus c into -1/2 -1 the whole square எழுதலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குங்க, இது 3/4 -1 is equal to ஏவோட வேல்யூ 0, பியோட வேல்யூ 0, சி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 9/4 into c கிடைக்குது. ஸோ இதுலேருந்து என்னால் சியினுடைய வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுங்களா. அப்போ சியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -1/9. அப்போ சிங்கிறது 3வது கான்ஸ்டன்ட்டுங்களா. அப்போ இந்த இடத்துல எனக்கு -1/9 கிடைக்கணுமா. அப்போ எங்கெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்களேன், இங்கே -1/9, ஹியர் ஆல்சோ -1/9, ஸோ ஹியர் ஆல்சோ -1/9. அப்போ ஆல்ரெடி நான் ஆப்ஷன் பி நான் எலிமினேட் பண்ணியாச்சு இல்லைங்களா. பி கண்டுபிடிக்கும் போதே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆப்ஷன் பி எலிமினேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்றா பார்த்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஃபைண்ட் பண்ணுறோம். திருப்பி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, இன்னொரு கான்ஸ்டன்ட்டையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அப்போ இன்னொரு கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா புட்டிங் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 நான் அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷனில் என்னங்க ஆகும், இந்த பக்கம் உங்களுக்கு -1 ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 0 அப்ளை பண்ணி பாருங்கள், என்ன ஆகும் 0 -1 then 0 + 1. So we get the value as a plus 2/3 -1/9 into -1 the whole square. ஓகே, இந்த 2/3 இந்த -1/9 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. b into 1ன்னு கிடச்சிருக்கும், பியோட வேல்யூ தான் நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோமே which is equal to 2/3. அண்ட் இங்கே -1/9 அப்படிங்கிறது c into -1 the whole square கிடச்சிருக்கும், சியோட வேல்யூ தான் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணிட்டோம் -1/9. therefore -1/9 into -1 ஸ்கொயர்னு போட்டேன். நீங்கள் வேணாலும் பிசின்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் கூட பிஎன்சியினுடைய வேல்யூஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்னென்னு கிடைக்குது, -1 equal to -a plus 5/9. ஸோ இது வந்து ஏவோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிங்கன்னா which is equal to 14/9. அப்பாடி எனக்கு 3 கான்ஸ்டன்ட் கிடச்சிருச்சு. ஸோ
ஏனுடைய வேல்யூ வந்து 14/9. ஏ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட். இப்போ திருப்பி நம்ம செக் பண்ணலாங்களா? 14/9, ஆனால் இங்கே -14/15 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கிடையாது. இங்கே -14/9 இருக்குது. அப்போது அங்கே 14/9, இங்கே -14/9. திருப்பி ஒரு டைம் நல்லா செக் பண்ணுங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு மைனஸ்ங்கிற ஒரே ஒரு வேல்யூ தான் சேஞ்ச் ஆகிருக்குது, சைன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்குது. திருப்பி செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கரெக்டாக கான்ஃபிடென்ட்டாக தெரியுது ஏவோட வேல்யூ 14/9 தான். அப்போ -14/9 வரக்கு சான்சஸ் இல்லை. ஏன்னா அது கீழே ஆப்ஷனில் 14/9 எனக்கு கிடைச்ச ஆப்ஷனே இருக்குது. அப்போது கண்டிப்பாக பி ஆப்ஷனும் கிடையாது. அப்போது சி ஆப்ஷன் தான். நான் இன்னும் என்ன பண்ணல அப்படின்னா உள்ளுக்கிற வேல்யூவே ஃபைன் பண்ணலை. ஃபைன் பண்ணாமே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சொல்யூஷன் கிடச்சிருச்சு. என்ன ஆயிருக்குது? ஃபஸ்ட்டு டி எலிமினேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ 2 கான்ஸ்டன்ட் ரிமைனிங் 2 கான்ஸ்டன்ட்டையும் ஃபைன் பண்ணதுக்கப்புறமா ஏவும் போயிடுச்சு, பியும் போயிடுச்சு, ரிமைனிங் சி மட்டும்தான். தேர்ஃபோர் எனக்கு சொல்யூஷன் சின்னு தெரிஞ்சிருச்சு. இதே வந்து உங்களுக்கு எக்ஸாமாக இருந்துச்சு அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு சொல்லி முடிச்சிருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இந்த சி ஆப்ஷனில் எனக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு, ஸோ போட்டோம். சப்போஸ் ஒரு 2-3 இதில் வந்து இப்போ இதுலேயும் வந்து 14/9, இங்கேயும் வந்து +14/9 கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உள்ள இருக்கிற வேல்யூஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ள இருக்கிற வேல்யூஸை நான் எப்படி ஃபைன் பண்ணுறது, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதனால் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் இங்கே வந்து உங்களுக்கு +14/9 கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம 2 ஆப்ஷனையுமே எடுத்துக்குவோம். உள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று சேஞ்ச் ஆகிருக்குது ஒரே மாதிரி இல்லாமல். அப்போ நம்ம உள்ள இருக்கிற சொல்யூஷன் எப்படி வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அதையும் நம்ம எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கலாம். சரி, அது எப்படிங்க பண்ணியிருக்காங்க? ஸோ equation 1 becomes, இப்போ ஏபிசிங்கிற 3 கான்ஸ்டன்ட் நான் ஃபைன் பண்ணிட்டேன். அப்போ அந்த 3 கான்ஸ்டன்ட்னுடைய வேல்யூவையும் கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா equation 1ல் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னங்க கிடைக்குது? y is equal to the full whole term is equal to y-ங்களா? y equal to 3x square minus 1 divided by x minus 1 the whole square into 2x plus 1. Therefore y equal to aக்கு பதிலாக 14/9 into 1 by x minus 1 plus bக்கு பதிலாக 2/3 into 1 by x minus 1 the whole square plus cக்கு பதிலாக -1/9 into 1 by 2x plus 1. ஓகேங்களா? சரி, இப்போ இதுலேருந்து நான் டைரெக்டாக என்ன பண்ணிட்டேன், nth டெரிவேட்டிவ் yn is equal to சொல்யூஷன் எழுதிட்டேன். எப்படிங்க இந்த சொல்யூஷன் கிடைச்சது? அதுக்கு தான் சென்ஸ் கொடுத்துருக்குறேன். நம்ம நோட்டில் கூட எழுதுகிறோம். ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவே டெரைவ் பண்ணியிருக்கிறோம். நோட்டுன்னு போட்டும் திருப்பி ஃபஸ்ட்டு நோட்டாக நம்ம இது எழுதியிருக்கோம். அதாவது nth டெரிவேட்டிவ் தட் இஸ் d power n ஆஃப் 1 by ax plus b அல்லது ax plus b the whole power -1 ஓட வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு -1 the whole power n into n factorial into a power n divided by ax plus b the whole power n plus 1 எழுதலாம். அப்போது இங்கே எனக்கு இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே வந்து என்ன கிடைக்குதுன்னா எனக்கு nth டெரிவேட்டிவ் வேணும். ஸோ yn இங்கே 1 by x minus 1ன்னு இருக்குது. அதுக்கு பதிலாக இங்கே 1 by ax plus bன்னு இருக்குது. இப்போ ஃபார்முலா வந்து 1 by ax plus bக்கு எனக்கு தெரியும். இப்போ 1 by x minus 1னா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணிங்கன்னா போதும் 1, பிக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணி போனால் -1 அப்ளை பண்ணுங்க, we get this answer. அதே மாதிரி தான் 1 by x minus 1 the whole square, அதே மாதிரி 1 by 2x plus 1. ஸோ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா we get this answer. அப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னா which implies ஆப்ஷன் சி. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 2ல் if y equal to 3x square minus 1 divided by x minus 1 the whole square into 2x plus 1னா then the value of yn or nth derivative உடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். என்ன பண்ணுறோம்? given y is equal to என்ன வேல்யூவோ அதை எடுத்துக்கிறோம். தட் இஸ் 3x square minus 1 divided by x minus 1 the whole square into 2x plus 1. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கிறேன். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தட் இஸ் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு a divided by x minus 1 plus b by x minus 1 the whole square plus c by 2x plus 1 எடுத்துக்கிறேன். டேக் இட் as equation 1. ஸோ இதில் putting x equal to 1 அப்ளை பண்ணும்போது we get the value for b, putting x equal to -1/2 we get the value for c, and putting x equal to 0 we get the value for a. அப்போ ஏபிசி மூணுக்குமே எனக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்தே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணணும். இதுலேருந்து நம்மளுக்கு ஆப்ஷன் சி கிடச்சிருச்சு. இருந்தாலும் உள்ளே கிடைக்கக்கூடிய சொல்யூஷனுக்காக திருப்பி நம்ம எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறோம். ஸோ equation 1 becomes, ஸோ ஏபிசிங்கிற 3 கான்ஸ்டன்ட்டும் கிடச்சிருச்சு. ஜஸ்ட் ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் ஆல் தீஸ் 3 கான்ஸ்டன்ட்ஸ் இன் equation 1, then I am getting this answer. எனக்கு nth டெரிவேட்டிவ் வேணும். ஸோ yn equal to டைரெக்டாக இது எப்படி கிடச்சிது அப்படின்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு யூஸ் த ஃபார்முலா ஆஸ் nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1 by ax plus b. ஸோ அதோட வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா you get this answer, which is nothing but option C. Therefore, for this example, option C is the solution. Okay.
So next we have to see example number 3. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Determine the nth derivative of the function y equal to 3 divided by x plus 1 into 2x minus 1. So the given function is y equal to 3 by x plus 1 into 2x minus 1 and we are going to find the value for the nth derivative for the given function. So முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராப்ளமை நீங்களே போடுங்க. மறக்காமல் ஆப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை நோட் பண்ணி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஓகே, ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு, இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷனை நோட் பண்ணிக்கோங்க. என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். yn is equal to minus 1 the whole power n into n factorial divided by 2 power n plus 1 divided by 2x minus 1 the whole power n plus 1 minus 1 by x plus 1 the whole power n plus 1. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். the same nth derivative. ஏன்னா கேட்டுக்கிறது nth derivative. Therefore yn is equal to minus 1 the whole power n into n factorial into 2 power n plus 2 divided by 2x minus 1 the whole power n plus 2 minus 1 by x plus 1 the whole power n plus 1. The third option is yn equal to minus 1 the whole power n plus 1 into n plus 1 factorial into the same value, this value minus this value. The last option yn equal to minus 1 the whole power n plus 2 into n plus 2 factorial into 2 power n plus 1 divided by 2x minus 1 the whole power n plus 1 minus 1 by x plus 1 the whole power n plus 1. So இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, நம்ம nth டெரிவேட்டிவ் ஃபைண்ட் பண்ணணும். கிட்டத்தட்ட எக்ஸாம்பிள் 2 மாதிரியே தான். அங்கே x மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. இங்கே உங்களுக்கு அந்த வேல்யூவும் வச்சு x மைனஸ் 1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, ஆர் x plus 1 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இன்டூ 2x minus 1. ஓகே, சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் given y value is equal to 3 divided by x plus 1 into 2x minus 1. as usual நாம் என்ன பண்ணியிருப்போம், partial fractions split up பண்ணியிருப்பீங்க. therefore by splitting into partial fractions we get என்ன கிடைக்குங்க, y is equal to a divided by x plus 1 plus b divided by 2x minus 1. ஸோ இதை எப்படிங்க எழுதலாம், நியூமரேட்டர் வந்து 3ங்களா, அப்போ 3 is equal to a into இங்கே x plus 1 இருக்குது, ஆனால் 2x minus 1 இல்லை, அப்போ 2x minus 1 plus b into 2x minus 1 இருக்குது, x plus 1 இல்லை, therefore b into x plus 1. அப்போ நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது, 3 is equal to a into 2x minus 1 plus b into x plus 1. Take it as equation number 1. ஸோ இதில் எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூ 0 பண்ணணும் இல்லைங்களா, அப்போ நான் ஃபஸ்ட்டு x equal to minus 1 எடுத்துக்கிறேன். minus 1 எடுக்கும்போது என்னங்க ஆகும், இங்கே minus 1 போடும்போது a 0 ஆகாது, ஆனால் இங்கே minus 1 போடும்போது b 0 ஆயிடும். அதுலேருந்து ஏனோட வேல்யூ எனக்கு கிடைக்குங்களா, ஸோ a equal to எனக்கு minus 1 கிடைக்கும். நீங்கள் எல்லாரும் செக் பண்ணுங்கள், ஏவோட வேல்யூ minus 1 தான் கிடச்சிக்குதான்னு செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு திருப்பி இன்னொரு வேல்யூவை நான் 0 பண்ணணுங்களா, அப்போ ஆஸ் யூஸ்வல் எக்ஸோட வேல்யூ 1/2 எடுத்துக்கிட்டுங்களா, 1/2 எடுக்கும்போது இங்கே என்ன ஆகும், 1/2னா 2 கேன்சல் ஆகி 1 ஆகும், அப்போ 1 minus 1 0 ஆயிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 1/2 எடுத்துருக்கேன். ஸோ புட்டிங் x equal to 1/2, ஏனோட வேல்யூ 0 ஆயிடும், பட் பிக்கு சம் வேல்யூ கிடைக்கும். அப்போ அதுலேருந்து பியோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா 2. இப்போ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் யூ ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ் ஆஃப் a and b in equation 1. equation 1ல கொண்டு போய் a and b நோட வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போ என்னங்க கிடைக்குது, y is equal to aக்கு பதிலாக எனக்கு -1 கிடைச்சிருக்குது. therefore -1 divided by x plus 1 plus bக்கு பதிலாக என்ன கிடைச்சிருக்குதுன்னா 2 கிடைச்சிருக்குது, 2 divided by 2x minus 1. ஸோ அப்படியே எழுதலாம் இல்லைங்களா, அதாவது equation 1ல அப்ளை பண்ணிங்கன்னா y is equal to என்னங்க ஆன்சர் கிடைக்குது, aக்கு பதிலாக -1 -1 divided by x plus 1 plus b நோட வேல்யூ 2 divided by 2x minus 1 இதான் கிடச்சிருக்குது. இதைத்தான் நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கிறேன். என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நெகட்டிவ் இருக்கிறனால பாசிட்டிவ் அந்த பக்கம் ஒன்று இருக்குது, நீங்கள் எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, அப்போ 2 divided by 2x minus 1 போட்டுக்கிறேன், -1 divided by x plus 1 போட்டுக்கிறேன். ஸோ ஆஸ் யூஸ்வல் இப்போ எனக்கு ஒய்னோட வேல்யூ இதுக்கு மேலே என்னால் இதையை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஸோ எனக்கு தெரியாது, இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு ஃபார்முலா பக்கமாக வந்திருக்குதான்னு பார்க்கலாம். அப்போ ஃபார்முலாக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஃபார்முலா நம்மளால் அப்ளை பண்ண முடியும்னா ஜஸ்ட் யூ ஹேவ் டு அப்ளை த ஃபார்முலா. அப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். அது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட் த nth derivative. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். we know that as usual d power n into 1 by ax plus b அல்லது ax plus b the whole power -1 போட்டிருப்போம், which is equal to -1 the whole power n into n factorial into a power n divided by ax plus b the whole power n plus 1. ஸோ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ax plus b here 2x minus 1, a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன, அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிருங்களா. and also you have to compare x plus 1 and ax plus b. இங்கேயும் a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன, just substitute the values of a and b here, then we get this answer. அப்போ இது எந்த ஆப்ஷனாக வந்துருக்குதுன்னு பாருங்கள். இது இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. கொடுத்துருக்கிறது எல்லாமே முன்னாடியே ஏதோ ஒரு காமன் டேர்மை முன்னாடி எடுத்துருக்காங்க, காமனாக எடுத்துருக்காங்க. தட் இஸ் -1 the whole power n into n factorial, -1 the whole power n plus 1 into n plus 1 factorial, -1 the whole power n plus 2 into n plus 2 factorial. ஆக்சுவலாக ஒரு ப்ராப்ளமாக இதோட நம்மளுக்கு சொல்யூஷன் முடிஞ்சுது. பட் இந்த சொல்யூஷன் இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா பயக்க தேவையில்லை. என்ன பண்ணிக்கிறான்னா ஜஸ்ட் வந்து ஏதோ ஒரு காமன் டேர்மை முன்னாடி எடுத்து போட்டுருக்கான். காமனாக தானே எடுத்துருக்காங்க. அப்போ காமன் டேர்ம் ஏதாவது எடுக்க முடியுமா அந்த மாதிரின்னு பாருங்கள். என்னால் எடுக்க முடியும். தட் இஸ் -1 the whole power n, இங்கேயும் -1 the whole power n இருக்குது. இங்கே n ஃபேக்டோரியல், இங்கேயும் n ஃபேக்டோரியல். அப்போ -1 the whole power n into n ஃபேக்டோரியல் எடுக்கலாமான்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குதுங்களா? -1 the whole power n into n ஃபேக்டோரியல். அப்போ இந்த ரெண்டு ஃபார்மேட் இல்லை. அதாவது -1 the whole power n plus 1 into n plus 1 ஃபேக்டோரியல்னு எடுக்க முடியாது. -1 the whole power n plus 2 into n plus 2 ஃபேக்டோரியல் எடுக்க முடியாது. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்ஷன் டியும் கிடையாது, ஆப்ஷன் சியும் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏவா பியா? அப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா -1 the whole power n into n ஃபேக்டோரியல் காமனாக எடுக்கும்போது இதனோட வேல்யூ என்ன ஆகுங்க? 2 power n plus 1 divided by 2x minus 1 the whole power n plus 1 மைனஸ் இதனோட வேல்யூ இது ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. therefore 1 divided by x plus 1 the whole power n plus 1. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is nothing but ஆப்ஷன் நம்பர் A, it is not B. therefore ஏன்னா பியில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே n plus 2 இருக்குது, பட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது n plus 1. ஸோ அவசரப்பட்டுறாதீங்க. இந்த ஆப்ஷன் சப்போஸ் இங்கே மேலேயும் இந்த ஆப்ஷன் கீழேயும் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே இது வந்துருச்சு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு போட்டுறாதீங்க. அவசரம் இல்லாமல் ஒரு டைம் பாருங்கள். ஸோ here B option is also wrong. therefore the option is nothing but option A. therefore option A தான் உங்களுக்கு கரெக்ட். சரி, ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 3, you have to determine the value of yn அல்லது nth derivative of the function y is equal to 3 divided by x plus 1 into 2x minus 1. ஸோ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ சொல்யூஷனுக்கு போகலாம். இது வந்து தட் ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3 divided by x plus 1 into 2x minus 1. ஸோ பை ஸ்பிளிட்டிங் இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ், இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ஸ்பிளிட் அப் பண்ணோம்னா என்ன கிடைக்குங்க? ஒய்யோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அல்லது 3 by x plus 1 into 2x minus 1 equal to a divided by x plus 1 plus b divided by 2x minus 1. ஸோ இது எப்படி எழுதலாம்? நியூமரேட்டர் தட் இஸ் 3 is equal to a into 2x minus 1 plus b into x plus 1 எழுதலாம். டேக் இட் as equation number 1. ஸோ x equal to -1 போட்டோம்னா உங்களுக்கு a கான்ஸ்டன்ட் கிடைக்குது, a-க்கான வேல்யூ கிடைக்குது which is equal to -1. and if x equal to 1/2 போட்டிங்கன்னா b-க்கு வேல்யூ கிடைக்குது which is equal to 2. so just you have to substitute the values of a and b in equation 1 and we get the answer as y is equal to -1 by this one plus 2 by this one. அல்லது இப்படியும் எழுதலாம். இதில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் ஒய்யோட வேல்யூ நான் ஃபைன் பண்ணியிருக்கிறேன், சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா d power n of 1 by ax plus b யோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக என்னால் இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ண முடியும். அப்போ ஒய்லேருந்து என்னால் டைரெக்டாக nth டெரிவேட்டிவ் yn கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது d power n ஓட ஃபார்முலா தான். ஓகே, அப்போ yn is equal to ஜஸ்ட் நான் வந்து இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஏவோட வேல்யூ என்ன பியோட வேல்யூ என்னன்னு தெரியுது. ஸோ அதை அப்ளை பண்ணும்போது we get these answers. இதோட எனக்கு சொல்யூஷன் முடிஞ்சுது. பட் இப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே இல்லை. இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே முன்னாடி ஒரு ஏதோ சம் காமன் டேர்ம்ஸ் எடுத்துருக்காங்க. -1 the whole power n into n factorial, -1 the whole power n plus 1 into n plus 1 factorial, -1 the whole power n plus 2 into n plus 2 factorial. இந்த மாதிரி எடுத்துருக்கிறதுனால அப்போ நானும் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் எடுத்தால் எனக்கு ஏதாவது இதில் ஆப்ஷன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். ஸோ ரெண்டுக்கும் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா -1 the whole power n into n factorialங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை நான் காமனாக எடுத்துகிட்டு என்ன வேல்யூவாக எழுதுகிறேன். அப்போது என்னால் என்ன எடுக்க முடியுதுன்னா -1 the whole power n into n factorial. ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷனே இந்த ரெண்டுலேயும் இல்லை, சி அண்ட் டி கிடையாது. அப்போ இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்க ஏ அண்ட் டியில் பார்த்தீங்கன்னா -1 the whole power n into n factorial தான். உள்ளே கொடுத்துருக்கிற நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற சொல்யூஷனையும் இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனோட சொல்யூஷனையும் கம்பேர் பண்ணிங்கன்னா we get B option is also here eliminated. therefore the solution is nothing but option number A. TNPSC டெட் நியமன தேர்வு PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. cell 90420 30163.